நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைடா. நாய் விஷம் போட்டா தட்டில் எது வச்சாலும் நீ நக்கி தான் சாப்பிடணும். ஒன்னவர் டச்சப்லாம் பண்ணான். டேய் கம்னுறா அப்படின்ன. பீட்டர் செல்வகுமார் சொல்லிட்டு அவர் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே விஜயகாந்த் படம்லாம் நிறைய படம் அவர் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அவர் தான் இதுக்கு ஸ்கிரீன் பிளே, டைலாக்கு அண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவர் தான் பண்ணாரு. சி.வி. ராஜன் தான் டைரக்ஷன், அவர் வந்து டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணார், டைரக்டர். அப்பெல்லாம் வந்து ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து டைலாக்கு ஸ்கிரீன் பிளே பண்றது அது தனியா இருக்கும். டைரக்ஷன் பண்றது அவர் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவாரு. இந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. இதுல இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒரு டைலாக் வரும். டான் சிவாஜியை பார்த்து புள்ள அப்பா வந்து கேட்பார், என்னைக்காவது நீங்க எங்களெல்லாம் எண்ணி பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்பாரு. நீங்களாம் எங்களெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த அப்பா சிவாஜி டான் வந்து அவர் சொல்லுவாரு, ராஜா கடல்ல இருக்கிற மண்ணை கூட எண்ணிடலாம், ஆனா நான் உங்களெல்லாம் எண்ணி பார்த்த நாட்களை எண்ணவே முடியாது அப்படின்னாரு. அப்படி பேசினாரு அவரு. பேசும்போது நான் என்ன பண்ணிட்டேன், கேமரா பக்கத்துல நின்று இருந்தவன் நான் சிரிச்சிட்டேன். இதை லைட்டா சிரிச்சிட்டேன் நான். அவர் நோட் பண்ணிட்டாரு, சிவாஜி சார் நோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த ஷாட் முக்கியம்னா, டேய் படவா இங்க வாடான்னாரு. எதுக்குடா சிரிச்ச அப்படின்னு. இல்லைங்க சார், டைலாக் வந்து கடல்ல இருக்கிற மண்ணெல்லாம் எண்ணிடலான்னு நீங்க சொன்னீங்க. சும்மா ஒரு கைப்பிடி மண்ணு கூட எடுத்தா அது எண்றதுக்கே முடியாது சார். நீங்க கடல்ல இருக்கிற மண்ணெல்லாம் எண்ணிடலான்னு டைலாக் பேசுனது எனக்கு சரியா வரல சார் அப்படின்ட்டேன். அவ்வளவு பெரிய இவங்களாம் டைரக்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது. இருந்தாலும் தப்புன்னும் போது நான் சொல்லிட்டேன். அதனால அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை கரெக்டா நோட் பண்ணிக்கின்னு டாய் பீட்ரு சொல்லி அந்த ஸ்கிரீன் பிளே பீட்டர் செல்வகுமாரை கூப்பிட்டு வாயா, என்னடா டைலாக் எழுதிக்கிற, சின்ன பையன் அவன் வந்து சிரிச்சிட்டான், அவன் அந்த மாதிரி டைலாக் எழுதிக்கிற அப்படின்னாரு. என்ன சார் இது மாதிரி டைலாக் இது சரி கிடையாது, அவன் சொல்ற மாதிரி படம் பார்க்குறவங்க வந்து சிரிச்சிடுவாங்க. இந்த மாதிரி சீரியஸான டைலாக் பேசிட்டு இருக்கும்போது இந்த டைலாக் பார்த்தா சிரிச்சிடுவாங்க, இது வந்து நம்புற மாதிரி இல்லை, அதனால நீ முதல்ல டைலாக்கை மாத்து அப்படின்னாரு. அப்ப ஸ்பாட்லயே வந்து என்ன பண்ணாங்க, டைலாக் மாத்தி சொன்னார் அவர். ராஜா வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிடலாம், ஆனா நான் உங்களை எண்ணி பார்த்த நாட்களை எண்ணவே முடியாது அப்படின்னு டைலாக்கை மாத்தினாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், சந்திப்புன்ற படத்துல இந்த என்னாலதான் அந்த டைலாக் மாறிச்சு. அது பேசினாரு, பேசியால அது வேணால. அதுக்கப்புறம் கேட்கிறாரு என்ன, என்னடா இது ஓகேவாடா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. அது மாதிரி அதே மாதிரி பிரபு சார் வந்து ஒவ்வொரு சீனும் பண்ணும் போதெல்லாம் வந்து ஏற்கனவே வாக்கண்ணாவா படம் பண்ணும் போதெல்லாம் பிரபு சார் என் பக்கத்துல தான் இருந்தாரு. அதுல நல்லா நட்பு, அவரு என்கிட்ட நல்லா பேசுவாரு. இந்த படம் சந்திப்பு பண்ணும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பிரபு சார் வந்து என்னதான் பார்ப்பாரு. பார்த்துட்டு என்னடா ஓகேவான்னு கேட்பாரு. நான் அப்ப இப்படி பண்ணுவேன், ஓகேன்னு சொன்னா அவருக்கு திருப்தி. அது சரியில்லை நான் சொல்றேன், இல்லை சரியில்லை சார்னுவேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், போய் அங்க போய் கெஞ்சுவாரு, சிவாஜி சார்கிட்டயோ டைரக்டர்கிட்டயோ சொல்லுவாரு, சார் இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் சார். அப்புறம் சிவாஜி சார் வந்து அவருக்காக கோவம் வரும், திட்டுவாரு, நீங்கெல்லாம் ஏன்டா நடிக்க வரீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவரு ஏன்னா ஒரே டேக்ல ஓகே பண்றவர் அவரு. பிரபு சார் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதுல அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு. அதே போல சாங் வந்து சும்மா பிரம்மாண்டமா சும்மா கலர்ஃபுல்லா எடுத்தோம் நாங்க. சாங் எடுக்கும்போது அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படிலாம் எடுத்துட்டு இருந்தோம். அந்த சாங்கு சோலாப்பூர் ராஜா சோலாப்பூர் ராணி அப்படி ஜோடி சேரும் நேரமோ அப்படின்னு ஒரு சாங்கு. அது வந்து ஸ்ரீதேவி மேடமும் சிவாஜி சாரும் டான்ஸ் ஆடுவாங்க. சிவாஜி சார் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் டான்ஸ் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா பண்ணுவாரு, அழகா பண்ணுவாரு. ஒரு டேக்ல எடுக்கிற மாதிரி பண்ணுவாரு. டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுக்கறது பண்ணுவாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சார் படத்துக்கெல்லாம் வந்து தாரா மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். தாரா மாஸ்டர் தான் வருவாங்க. தாரா மாஸ்டர் கூட அப்ப அசிஸ்டண்டா வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கலா மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும் வருவாங்க.
இப்போ அவங்க கலா பிருந்தா அக்கா தங்கச்சிங்க இப்போ மாஸ்டரா இருக்கிறாங்க. அப்போ வந்து தாரா மாஸ்டருக்கு அசிஸ்டண்டா வருவாங்க. தாரா மாஸ்டர் நல்ல டான்ஸ் மாஸ்டர். ரொம்ப பிரமாதமான மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வச்சு அந்த சாங்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல அங்க ஒரு ஃபைட் சீன் எடுத்தோம். அந்த ஃபைட் எடுக்கும்போது சும்மா காரு 3-4 கார் இருக்கும். காருக்கு மேலலாம் அப்படியே டைவ் அடிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் பாவம் ஒரு ஸ்டண்ட்டு ஆளுக்கு வந்து டைவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் கார் முன்னாடி வந்து அந்த பானெட் மேல வந்து ஏதோ அது ஸ்டீல்ல வந்து இப்படி கூரா இருந்தது. அது வந்து வயித்துல கிழிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய பேர் நான் வேலை வேலை செஞ்சவங்க எல்லாம் இந்த ஃபைட் எடுக்கும்போது மட்டும் ஸ்டண்ட் மாஸ்டரை செய்ய சொல்லிட்டு அவங்க தூரமா போய் நின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட்டு இது அடிபடுறதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பயப்படுவாங்க. இவரு சி.வி. ராஜேந்திரன் சார் வெளியவே ஓடிடுவாரு. எப்பா நான் வரலப்பா, நீங்க எடுங்க, நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்வாரு. அது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். இதுல ரொம்ப பிரமாதமா அந்த ஃபைட்டு கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல எடுத்தோம். நைட்டு ஃபுல்லா எடுத்தோம் அதை. அப்புறம் இங்க கிளப்பு, இங்க செட்ல வந்து கிளப்பு அந்த இதெல்லாம் பண்ணும்போது டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன் சார் வந்து அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருப்பேன், நல்லா கொஞ்சம் ஃபேரா இருப்பேன். அதில் என்ன கூட ஆக்ட் பண்ண வச்சாரு. அதுல ஒரு ஷாட்டு எனக்கு பயம். சிவாஜி சார் முன்னாடி சிவாஜி சார் வந்து பேரரா வருவாரு. அந்த ஒயின் கிளாஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இப்படி ஆடி டான்ஸ் ஆடிட்டே நடந்து வருவாரு. நான் வந்து ஒரு சேர்ல ஸ்டைலா உட்காந்துக்கிறேன், ஹாய் ராஜா அப்படின்னு கூப்பிடணும். அது மாதிரி எடுத்தாங்க. ஆனா எனக்கு உதறல, பயங்கர பயம் வந்துச்சு கேமரா முன்னால உட்காரும்போது. என்னன்னா பயம்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனு, என்ன உட்கார வச்சு இந்த டைலாக் பேச வச்சு ஷூட் பண்ண போறது வந்து எங்க பாஸ் ஜி.ஆர். நாதன் சார். என்னடா அது பாஸ் முன்னாடி நம்ம இப்படி உட்கார்ந்து ஆக்ட் பண்ண நம்ம அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அப்புறம் ஏதோ அவர் சொன்ன மாதிரி பண்ணேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு கிரி இருக்கிறாரு பார்த்தீங்களா, மேக்கப் மேனு. அவரு என்ன பண்ணாரு, வந்து எனக்கு டச்அப்லாம் பண்ணி எனக்கு மேக்கப் அந்த ஒரு ஷாட்டுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆசை, நான் என்னை உட்கார வச்சு எடுக்கிறாங்கன்னு அவனுக்கு சந்தோஷம், ஒரு ஆசை. 1 ஹவர் டச்அப்லாம் பண்ணான். டேய் கம்னுடுறா அப்படின்னேன். இல்ல இருன்னு சொல்லி அதான் டச்அப் பண்ணி விட்டான். எனக்கா ஒரு பக்கம் பயம். இந்த பயத்திலேயே வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணேன். ஆனா அது படத்துல வரல, எடிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் எங்க பாஸ் சொன்னாரு, டேய் கேமரால வேலை செய்ய வந்துக்கிறியா, நடிக்க வந்துக்கிறியா? நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லடா. நாய் விஷம் போட்டா தட்டுல எது வச்சாலும் நீ நக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா நடிப்புனா அதான். இந்த மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. சரிங்க சார்.